அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல 2வது சூரிய கிரகணம் வர இருக்குங்க. முக்கியமா இது எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் இந்த கிரகணம் நீடிக்கும், இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நம்ம சந்திக்க போறோம். இந்த ஆடி அமாவாசையும் சூரிய கிரகணமும் சேர்ந்து வர நாள்ல மறந்து கூட இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்திய நேரப்படி இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் வந்திருக்கு. அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. வேறு எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் பார்க்க முடியும்? இதனால் ஏதாவது கெட்ட பலன்கள் உண்டா? இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த கிரகண நாளில் முக்கியமாக என்ன மாதிரி வழிபாடுகளை செய்வீங்க? அதிலும் குறிப்பு இது ஆடி மாத அமாவாசை அப்படின்னு சொல்கிறதால என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்வீங்கங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 9:04 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்குதுங்க. இது ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு 1:27 மணி வரை நீடிக்குது. இரவு நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதன் காரணமாக சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து இந்த மாதத்திலேயே சந்திர கிரகணமும் வர இருக்கு. இந்த சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 இந்த மணிக்கு தொடங்குதுங்க. நண்பகல் 12:31 மணி வரை நீடிக்கும். இது பகல் நேரத்தில் நடக்கிறதால இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூரிய கிரகணம் பகலில் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். சந்திர கிரகணம் இரவில் வந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த 2 கிரகணமுமே மாறி மாறி அமைஞ்சிருக்கு. சூரிய கிரகணம் இரவிலும் சந்திர கிரகணம் பகலிலும் அப்படின்னு அமைஞ்சிருக்கிறதால இந்த 2 கிரகணமுமே இந்தியாவில் பார்க்க முடியாது. அதனால் சூதக காலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புராண ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. இந்த மாதத்தில் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் சிவபெருமான துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜை மற்றும் மந்திர ஜபங்கள் செய்து தவம் புரிந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக இந்த மதத்தில் சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களுக்கும் பல்வேறு விழாக்கள் இந்த மாதத்தில் செய்கிறது வழக்கமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா சந்திர கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழ் சிவபுராணம் போன்ற நூல்களை படிக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்ம முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அமாவாசையில் நாம் கிரகணத்தில் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தில் கோவிலோ அல்லது வீட்லேயோ நம்ம இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் அல்லது படங்களை தொட்டு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகண நேரத்தில் நம்ம தொட்டு வழிபாடு செய்யக்கூடாது. எந்த ஒரு சுபகாரியத்தையும் கிரகண நேரத்தில் துவங்கக்கூடாது. கிரகண நேரத்தில் உணவு சமைக்கவோ அல்லது சமைத்த உணவுகளை சாப்பிடுவதையோ தவிர்க்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் ஆகியோர் கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றதை தவிர்க்கிறது நல்லது. சாதாரணமாக இது ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வர்றது நல்லது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். சூரிய கிரகணம் முடிந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் நிறைவடைந்ததும் வீடு முழுவதும் தீர்த்தம் தெளித்து சுத்தப்படுத்தணும். வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து பிறகு வழக்கமாக மாலையில் செய்யக்கூடிய பூஜைகளை செய்யலாம். கிரகணம் நிறைவடைந்ததும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. கிரகணம் நிறைவடைந்ததும் குளித்து விட்டோ அல்லது தலையில் தீர்த்தம் தெளித்து கொண்டோ இறைவனை வழிபாடு செய்கிறது நல்லது. முக்கியமாக கிரகண நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எதுவும் தொடங்க மாட்டாங்க. மேலும் உணவு சமைக்கிறது, சமைத்த உணவை சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்து விடணும். அதாவது கிரகண நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்லாம். அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்லாம். இது ரொம்ப சிறப்பு. இதுதான் காலகாலமாக நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்த விஷயங்கள். இதுபோல் இந்த சூரிய கிரகணம் நிறைவடைந்ததும் வீடு முழுவதும் தீர்த்தம் தெளித்து சுத்தப்படுத்துறது நல்லது.
அதாவது ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை போட்டு அதில் மூலமாக நம்ம வீட்டை துடைக்கும் போது இந்த கிரகணத்தால் வந்த ஒரு எந்த ஒரு கெட்ட சக்திகளாக இருந்தாலும், தோஷமாக இருந்தாலும் சரி, எதிர்வினையாக இருந்தாலும் சரி, கிருமியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே சுத்தம் செஞ்சிடும். அப்படிங்கிறதால ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை போட்டு வீட்டை சுத்தம் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து பிறகு வழக்கமாக மாலையில் செய்யக்கூடிய பூஜைகளை கிரகணம் முடிந்த பிறகு செய்கிறது நல்லது. இதே போல் கிரகணம் நிறைவடைந்ததும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு. கிரகணம் நிறைவடைந்ததும் குளித்து விட்டோ அல்லது தலையில் தீர்த்தம் தெளித்து கொண்டோ இறைவனை வழிபாடு செய்யணும். நெற்றியில் திருநீர் இட்டுக்கொண்டு பிறகு உணவு அருந்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் செய்திருக்காங்க. முன்னோர்கள் இப்படியெல்லாம் கடைபிடித்தனால தான் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு இந்த கிரகணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த சூரிய கிரகணம் நேரடியாக நம்ம பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யாவினுடைய வடபகுதி, அட்லாண்டிக் பெருங்கடல், ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலினுடைய பல பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் முழுமையாக தெரியும். அதாவது சூரியன் முழுமையாக நிலவால் மறைக்கப்பட்டு முழு சூரிய கிரகணம் தென்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வடகிழக்கு பகுதிகள், கனடா, ஐரோப்பாவினுடைய பெரும் பகுதி மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் இது பகுதி கிரகணமாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். முழு மறைப்பு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்தினுடைய மேற்கு பகுதியில் கிரகணத்தின் உச்சக்கட்டத்தின் சூரியன் முழுமையாக மறைக்கப்படும் நிகழ்வு 2 நிமிடங்கள் 18 வினாடிகள் வரை நீடிக்கும். ஐஸ்லாந்தில் மாலை வேளையிலும் ஸ்பெயினில் சூரிய அஸ்தமனத்திற்கு சற்று முன்பாகவும் முழு கிரகணம் தென்படும். பகுதி கிரகணம் தொடங்குவதற்கு தொடங்குவது முதல் முடிவது வரை இந்த முழு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 4 மணி நேரம் 23 நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னும், இந்த கிரகணம் நிகழும் அதே இரவில் ஆண்டினுடைய புகழ்பெற்ற பெர்சிட்ஸ் விண்கல் மழை மற்றும் அமாவாசை இரவும் இணைவது இதனுடைய மற்றொரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணத்தின் போது சூரியனின் வளிமண்டல மேடுகளான கொரோனா பகுதியை விரிவாக ஆய்வு செய்ய அறிவியல் குழுக்கள் தீவிரமாக தயாராகி வருகிறது அப்படின்னு நாசாவினுடைய அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது. அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் மூலமாக ஐஸ்லாந்து மற்றும் ஸ்பெயினில் அறிவியல் பலூன்கள் விண்ணில் செலுத்தப்பட்டு கிரகணத்தின் போது பூமியின் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பார்வையாளர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பா மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்க சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்து வருவாங்க. சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணாலோ அல்லது சாதாரண கூலிங் கிளாஸ் மூலமாகவோ பார்க்க கூடாது. ISO 12312 சான்றிதழ் பெற்ற சூரிய கிரகண கண்ணாடிகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்திய நேரப்படி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு இந்த நிகழ்வு நடைபெறுவதால் இந்தியாவில் நாம் இதனை நேரில் பார்க்க முடியாது அப்படின்னும், இருந்தாலும் நாசாவினுடைய நேரலை ஒளிபரப்பு மூலமாக விண்வெளி ஆர்வலர்கள் இதனை தங்களுடைய மொபைல் மற்றும் கணினிகளில் நேரடியாக கண்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த கிரகணத்தை பற்றி நாம் இன்னும் தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையான மாற்றங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.